ஹாய் வேர்ஸ், போன வீடியோவில் சந்திரன் நந்தனை தாக்குற நேரத்தில் சாணக்கியர் ரொம்ப மகிழ்ச்சி ஆகிறதும் அதே இடத்துல இருக்கிற நந்தினி அதிர்ச்சியாகி கத்துறதும் பார்த்துருந்தோம். இதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். சந்திரன் தொடர்ச்சியாக தாக்கி நந்தனோட ரத்தம் சாணக்கியரோட முடியல பட்ட உடனே சாணக்கியர் நந்தன்கிட்ட எடுத்த சபத காட்சியை காட்டுறாங்க. அடுத்த காட்சியில சந்திரன் நந்தனை தொடர்ச்சியா தாக்குனதுல நந்தனும் தாக்குதல் தாங்க முடியாம கீழே விழுந்துறாரு. இதை பார்த்த நந்தினியும் அதிர்ச்சி ஆகுறாங்க. நந்தன் இனி மன்னிச்சிரு, என்னால ஒன்னு பாதுகாக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. நந்தன் அப்படி சொல்லிட்டு இறந்துடுறாரு. மறுபடியும் சந்திரன் தாக்க போறாரு. ஒரு சந்திரா, அவன் இறந்துட்டான் அப்படிங்கிறாரு சாணக்கியரும். இதை கேட்ட நந்தினியும் அதிர்ச்சியாகி அழுதுட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. இதை பார்த்த சந்திரனும் வீரர்களை நந்தினியை பிடிக்க சொல்றாரு. வீரர்கள் பிடிக்கிறதுக்குள்ள நந்தினி வீரர்கள் எல்லாருமே தாக்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அடுத்த காட்சியில மகத நாட்டுல இருக்கிற அரண்மனை காட்டுறாங்க. நந்தினியோட அண்ணி, எனக்கு பதட்டமா இருக்கு, காலம் பறந்து யுத்தத்தை பத்தி எந்த தகவலும் வரல அப்படிங்கிறாங்க. அவந்திகா கையில வச்சிருந்த தட்டை கீழே போடுறாங்க. என்ன அவசகுணம் இது அப்படிங்கிறாங்க. மணிப்பெண்ணும் அந்த இடத்துக்கு வந்து நந்தினி குதிரையில வந்துட்டு இருக்காங்க அப்படி சொல்றாங்க. இதை கேட்ட நந்தனோட முதல் மனைவி, நிச்சயமா வெற்றி செய்தி பத்தி தான் சொல்ல வந்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. நந்தினி ரொம்ப சோகமா வராங்க. இதை பார்த்த அவந்திகாவும், ஏன் இப்படி இருக்க, தந்தையார் எங்க, சகோதரர்கள்லாம் எங்க அப்படின்னு கேட்கிறாங்க. யாரையும் விட்டு வைக்கல, யாரும் பிழைக்கவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட நந்தனோட முதல் மனைவியும் அழுகிறாங்க. இதை கேட்ட அவந்திகாவும், உன் தந்தையாரை யாரும் தோற்கடிக்க முடியாது, உண்மையை சொல்லு அப்படிங்கிறாங்க. உண்மையை தான் நான் சொல்றேன், சந்திரகுப்தர் யாரையுமே விட்டு வைக்கல, எல்லாத்தையுமே கொண்டுட்டான் அப்படிங்கிறாங்க. நந்தினி உடனே எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. தனநந்தனோட மனைவி, இனிமேல் நம்மளோட நிலைமை என்ன, நம்மளையும் கொண்டுருவாங்களா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட நந்தனோட முதல் மனைவி, எனக்கு தெரியல, ஆனா அவங்க கையில நம்ம சிக்க கூடாது அப்படிங்கிறாங்க. அவந்திகாவும், அதுக்கு நம்ம என்ன செய்யறது அப்படிங்கிறாங்க. அது எனக்கு தெரியாது, ஆனா இந்த நொடியில இருந்து மகத ராஜ்யம் அவங்களுக்கு சொந்தமானது அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட நந்தினி, இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு, ஆனா அவங்க கையில நம்ம சிக்க கூடாது, பகைவர்களோட சேனைப்படை பெரியது, அதனால நம்ம சிக்கிறதுக்கு வழி இருக்கு, அதுக்குள்ள நம்ம இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு நந்தினி சொல்றாங்க. தனநந்தனோட மனைவியும், ஏன் அப்படி நம்ம செய்யணும் அப்படிங்கிறாங்க. அவங்க கையில நம்ம மாட்டினா நம்மளை அசிங்கப்படுத்துவாங்க, அவமதிப்பாங்க, அந்த சந்திரன் ரொம்ப கொடூரமானவன், பழி வாங்கறதுக்காக எது வேணாலும் செய்வான் அப்படின்னு நந்தினி சொல்றாங்க. இதை கேட்ட ஒவ்வொருத்தரும் சிந்திக்கிறாங்க. அதுக்காக நம்ம இங்க இருந்து செல்லணும் அப்படின்னு நந்தினி சொல்லிட்டு இருக்கிற போதே கதவை தரங்க அப்படின்னு கேட்க வீரர்கள் சொல்ற குரல் கேட்குது. உடனே எல்லாருமே பதட்டமாயி, யாரு இது அப்படின்னு நந்தினி கேட்கறாங்க. கதவை திறக்கலைன்னா நாங்க இந்த கதவை உடைச்சிட்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. அதே நேரத்துல இப்ப சந்திரன் உள்ள வந்துட்டா நம்மள என்ன செய்வாங்க, நிச்சயமா நம்மளை கொன்றுவாங்களா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட அவந்திகாவும் கதவை திறக்க போறாங்க. எதுக்கு இப்ப கதவை திறக்கிற அப்படின்னு நந்தனோட முதல் மனைவி கேட்கறாங்க. நிச்சயமா நம்ம கதவை திறந்துதான் ஆகணும் அப்படின்னு அவந்திகா வேகமா கதவை திறக்க போறாங்க. அவந்திகா கதவை திறந்த உடனே கிரேக்க வீரர்கள் வரிசை கட்டி நிக்கிறாங்க. என்ன வேணும் அப்படி அவந்திகா கேட்ட உடனே, இளவரசி நந்தினி மட்டும் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. எதுக்குன்னு அவந்திகா கேட்டிருக்கிற போது அந்த இடத்துக்கு ஹெலனா வராங்க. அவந்திகா தடுக்க பாக்குறாங்க. ஹெலனா அவந்திகாவை தள்ளி விட்டுட்டு வராங்க. கூடவே கிரேக்க வீரர்கள் வராங்க. ஹெலனா உள்ள வர நேரத்துல மலைக்கு ஏதோ நந்தினியும் ஹெலனாவையும் கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்கிறத நினைச்சு பாக்குறாங்க. ஹெலனா நந்தினியை பார்த்துட்டு, இளவரசி நந்தினி இந்த உடையிலையா, நீதான் மகத நாட்டு இளவரசி, ஆனா இன்னைக்கு ஒரு நொடியிலேயே இளவரசி நிலையில இருந்து நீ கீழே இறங்கிட்ட அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட நந்தினியும், நீ நேத்து வரைக்கும் என்னோட தோழியா இருந்த, இன்னைக்கு எதுக்குற, ஏன் எதுக்குற அப்படின்னு நந்தினி கேட்கறாங்க. இதை கேட்ட ஹெலனாவும், தோழியா, பனிப்பெண் உடைய இவ போட்டு வர சொல்லுங்க, இவளை மட்டும் இல்ல இங்க இருக்கிற எல்லாருமே பனிப்பெண் உடைய போட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெலனா அந்த இடத்து விட்டு போறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.